ஓம் சாந்தி. 8/3/2026 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 18/1/2009. 40 வருட அவ்யக்த பாலனையின் கைமாறு 4 விஷயங்கள். சுப சிந்தனையாளர் ஆகுங்கள், சுப சிந்தனை செய்யுங்கள், சுபமான உள்ளுணர்வு மூலம் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள் மற்றும் 0 மற்றும் ஹீரோவின் நினைவில் இருங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் இருக்கும் தன்னுடைய சேவையில் துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆதி சேவையில் துணையாக இருந்தவர்கள், அதன் கூடவே இப்பொழுது சேவையில் துணையாக இருக்கும் இன்னும் சிலர் சேவையை நல்ல விதமாக முன்னேற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். பாப்தாதா தங்களுக்கு துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் ஆஹா, என்னுடைய உலக மாற்றத்தின் சேவைக்கு துணையாக இருப்பவர்கள் ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்று அமிர்த வேளையில் இருந்து நாலாபுறங்களிலும் அன்பின் மாலைகளை பாப்தாதாவிற்கு அணிவித்துக் கொண்டு இருந்தார்கள். 3 விதமான மாலைகள் இருந்தன. ஒன்று, தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகத்தின் மாலை. இரண்டாவது, பிரிந்திருக்கும் பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகளுடைய மாலை. அவர்களுடைய மாலைகளோ இருந்தன, ஆனால் ஜொலிக்கக்கூடிய மிகவும் விலை மதிப்பற்ற கண்ணீர் துளிகளின் மாலையும் இருந்தது. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் முத்துக்கு சமமாக ஜொலித்துக் கொண்டு இருந்தது. மேலும் 3வது மாலை சில குழந்தைகளின் புகார்களின் மாலையாக இருந்தது. இன்று அமிர்த வேளையில் இருந்து அனைவருக்குள்ளும் விசேஷமாக அன்பு நிறைந்திருந்தது தெரிந்தது. பாப்தாதா விராட ரூபத்தை போல கரங்களை விரித்து அனைத்து குழந்தைகளையும் கரங்களுக்குள் அணைத்துக் கொண்டார்கள். இன்றைய தினம் அன்பின் கூடவே அனைத்து சக்திகளையும் அர்ப்பணம் செய்த தினமாகும். ஒரு குழந்தையின் கைக்குள் கைகோர்த்து கூடவே அனைத்து குழந்தைகளுக்கும் மனதின் சக்திகளை உயிலாக கொடுத்த தினம். சில குழந்தைகள் பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் மறைமுகமான ரூபத்தில் உள்நோக்கு முகமுடையவர்களாகி முயற்சியில் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய விசேஷமான ரூபத்தை பார்த்தார்கள். அன்பினுடைய பாடம் அனைவருடைய முகங்களையும் ஜொலிக்க வைத்துக் கொண்டு இருந்தது. குழந்தைகள் ஞான சொரூப ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள், ஆனால் அன்பின் பாடம் அவசியமானதாகும். ஏனென்றால் அன்பானவர்கள் உழைப்பு குறைவாகவும் மற்றும் அன்பினுடைய அனுபவத்தில் சகஜமாகவும் இருப்பார்கள். அன்பின் சக்தியானது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அந்த மலையை கூட பஞ்சு போல ஆக்கிவிடுகிறது. அன்பு என்பது குடை நிழலாகும். குடை நிழலுக்குள் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள், சகஜமாக இருப்பார்கள். அன்பினால் பரமாத்மா, அதாவது பகவானை கூட தன்னுடைய நண்பர்களாக ஆக்கிவிடுவார்கள். இதன் நினைவார்த்தமாக இறை நண்பனை பற்றிய ஒரு கதை உள்ளது. இறைவனை நண்பனாக்கி எந்த ஒரு பிரச்சனையையும் நண்பன் என்ற உறவினால் சுலபமாக ஆக்கிவிடுவார்கள். தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்கிவிடுவார்கள். ஞானம் விதையாகும், ஆனால் அன்பு என்ற தண்ணீரானது விதையில் பிராப்தியின் பழத்தை கொடுக்கின்றது. தந்தையினுடைய அன்பான குழந்தைகள் தந்தையை நினைவு செய்வதை உழைப்பாக நினைப்பதில்லை, ஆனால் மறப்பது கடினம் என்று நினைக்கிறார்கள். அன்பானவர்கள் ஒரு பொழுதும் அன்பை மறக்க முடியாது. உள்ளத்தின் அன்போடு என்னுடைய பாபா என்று கூறியவுடன் அனைத்து பொக்கிஷங்களின் சாவி கிடைத்து விடுகிறது. எனவே பாப்தாதா கூட அப்பேற்பட்ட அன்பானவர்களுக்கு முன்னால் ஆஜராகி விடுகிறார்கள். அனைவரும்
அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் சிலர் கொஞ்சம் உழைக்கிறார்கள் மற்றும் சிலர் எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கிய நிலையில் இருக்கிறார்கள். ஆத்மா பரமாத்மாவிற்குள் ஐக்கியமாகி விடுகிறது என்று உலகத்தினர் கூறுகிறார்கள். ஆனால் ஆத்மா பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி விடுகிறது, ஐக்கியமாவது இல்லை, அன்பில் மூழ்கி விடுகின்றது. இன்றைய தினம் அன்பில் ஒன்றிப்போய் இருக்கும் தினமாகும். உழைப்பு முடிவடைந்து அன்பின் ரூபமாக மாறிவிடுகிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முடிவையும் பார்த்தார்கள். பெரும்பான்மையினர் வீட்டு பாடம் செய்திருந்தார்கள். தந்தைக்கு சமமாவதற்கான லட்சியத்தை அடிக்கடி திரும்ப படித்திருந்தார்கள், உணர்ந்தும் இருந்தார்கள். 75% குழந்தைகளினுடைய முடிவு நன்றாக இருந்தது. மேலும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். என்ன புயல் வேண்டுமானாலும் வரட்டும், இது கலியுகம், முடிவடைவதற்கான சமயம். ஆகையால் புயல் வரும், மாற்றத்திற்கான சமயம் அல்லவா? ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு புயல் என்பது என்ன? புயல் என்பது புயல் அல்ல, ஆனால் பரிசு ஆகும். ஏனென்றால் பாப்தாதாவின் வரதானங்களை வழங்கும் கரம் முயற்சி செய்யும் அனைத்து குழந்தைகளுடைய தலை மீதும் உள்ளது. யார் திட சங்கல்பம், அதாவது உறுதித்தன்மையின் சாவியை காரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கின்றார்களோ அவர்கள் இப்போதைய முடிவின்படி வெற்றியையும் அடைந்து இருக்கிறார்கள். ஆனால் சதா காலத்திற்காக புயலை பரிசாக்கி பிரச்சனைக்கு சமாதான ரூபம் கொடுத்து முன்னேறி செல்லுங்கள். பாப்தாதா இப்போதைய முடிவை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன யோக தபஸ்யா செய்து இருக்கிறீர்களோ அதில் ஆகியே தீர வேண்டும் என்ற லட்சியத்தை திடமாக வைத்தீர்கள். 40 வருட அவ்யக்த பாலனை முடிவடைந்து விட்டது. 40 வருடங்களில் முதலில் என்ன வருகிறது? பிந்து, 0, நான் ஹீரோ, உண்மையான ஹீரோ, மகான் ஹீரோ ஆவேன் மற்றும் ஹீரோ நடிகராகி ஒவ்வொரு காரியத்தையும் ஹீரோவை போல செய்ய வேண்டும் என்பதை 0 நினைவுபடுத்துகிறது. எனவே 0, ஹீரோ இவை எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். மற்றும் மீதம் இருப்பது 4. இதில் 4 விஷயங்களை வாழ்வில் இயல்பாக செய்ய வேண்டும். உறுதித்தன்மையோடு செய்ய வேண்டும். செய்வீர்களா? தயாரா? என்ன தேர்வு வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் 4 விஷயங்களை தன்னுடைய வாழ்வில் செய்தே ஆக வேண்டும். உறுதிதானே? பின்னால் இருப்பவர்கள் உறுதியானவர்கள் தானே? பக்குவப்படாதவர்களை மாயை சாப்பிட்டுவிடும். ஆகையால் உறுதியானவர் ஆக வேண்டும். முதல் விஷயம் சுப சிந்தனையாளர். பிறரது பலவீனத்தை பார்த்தாலும் கேட்டாலும் கருணை உள்ளமுடையவராகி சுப சிந்தனையாளராகி அவர்களுக்கு சகயோகம் கொடுத்தே ஆக வேண்டும். பலவீனத்தை பார்க்க கூடாது, ஆனால் சகயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இப்பேற்பட்டவர்களை சுப சிந்தனையாளர் என்று கூறப்படுகிறது. இதில் உறுதியாக இருப்பீர்கள் அல்லவா? உதவியை வழங்கும் வள்ளலாகி கருணை உள்ளமுடையவராகி உதவி அளியுங்கள். அவர்களிடமிருந்து ஒதுங்கவோ அல்லது வெறுக்கவோ கூடாது, மன்னிக்க வேண்டும். தன் வசத்தில் இல்லாதவர்கள் மீது ஒரு பொழுதும் வெறுப்பு காட்டப்படுவதில்லை, ஆதரவு அளிக்கப்படுகிறது. எனவே சுப சிந்தனையாளர் ஆக வேண்டும். இரண்டாவது சுப சிந்தனை. பெரும்பான்மையான குழந்தைகளிடம் அவ்வப்பொழுது அதிகமாக வீணான எண்ணங்கள் வருகின்றன. அதில் அவர்களுடைய சேமிக்கப்பட்ட சக்திகள் வீணாகி விடுகின்றன என்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆகையால் சுப சிந்தனைக்காக ஸ்வமானத்தின் ஏதாவது பட்டத்தை தன்னுடைய மனதிற்கு வீட்டுப்பாடமாக கொடுங்கள். மனதிற்கான கால அட்டவணையை உருவாக்குங்கள். கர்மத்திற்கான கால அட்டவணையை
உருவாக்குகிறீர்கள். ஆனால் மனதிற்கான கால அட்டவணையை உருவாக்குங்கள். அமிர்த வேளையில் சந்திப்பை கொண்டாடிய பிறகு மனதிற்கு ஏதாவது ஸ்வமானத்தை கொடுங்கள். ஆனால் சொல்லப்பட்டுள்ளது 12, 13 முறை அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. அதில் உணர்ந்து ஞாபகப்படுத்துங்கள். அப்பொழுது மனம் மும்முரமாக இருப்பதால் வீண் எண்ணத்தில் நேரம் செலவழியாது. உழைக்க வேண்டியது இருக்காது. ஒவ்வொரு சமயமும் இந்த சங்கம யுகம் என்ன போதைக்கான யுகமோ அந்த போதையில் இருப்பீர்கள். எனவே இரண்டாவது சுப சிந்தனை சோதனை செய்யுங்கள் மற்றும் மாற்றம் செய்யுங்கள். மூன்றாவது சுபமான விருத்தி. அசுபமான உள்ளுணர்வு வாயு மண்டலத்தில் அசுத்தத்தை பரப்புகிறது. ஆகையால் நல்ல உள்ளுணர்வு இருக்க வேண்டும். நான்காவது என்னுடைய வேலை குறிப்பாக பிறரை பார்க்காமல் இருப்பது. என்னுடைய வேலை நல்ல வாயு மண்டலத்தை உருவாக்குவது என்ற இந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். எப்பொழுதாவது வாயு மண்டலத்தில் துர்மணம் வீசும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? நறுமணத்தை பரப்புகிறீர்கள் அல்லவா? துர்மணத்தை சகித்துக் கொள்ள முடிவது இல்லை. ஆகையால் ஏதாவது நறுமணத்திற்கான சாதனத்தை பயன்படுத்துகிறீர்கள். அவ்வாறு சாதாரண வாயுமண்டலம் அல்லது அசுபமான வாயுமண்டலம் மாறியே தீர வேண்டும். சிறியவர்களோ புதியவர்களோ, ஆனால் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது. நான் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த உறுதிமொழியானது தந்தையை வெளிப்படுத்தும். உறுதிமொழி செய்கிறீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் உறுதிமொழியில் அவ்வப்பொழுது உறுதித்தன்மை இருப்பது இல்லை. ஆகையால் என்ன வெற்றியை அடைய விரும்புகிறீர்களோ, எவ்வளவு அடைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு கிடைப்பது இல்லை. முழு உலகத்தினுடைய இயற்கையினுடைய ஆத்மாக்களில் பிராமண ஆத்மாக்களும் வந்துவிடுகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய சேவைக்கான இடத்தில் அத்தகைய வாயுமண்டலத்தை உறுதித்தன்மையுடன் உருவாக்குங்கள். ஏதாவது தியாகம் செய்ய வேண்டியது இருந்தாலும் செய்யுங்கள். இவர்கள் தியாகம் செய்தால் நான் செய்வேன் என்று கூடாது. அமைப்பு சரியாக தான் உள்ளது. ஆனால் என்று சொல்லாதீர்கள். நான் செய்தே ஆக வேண்டும். நான் உலகை மாற்றக்கூடியவர். இந்த ஸ்வமானம் உள்ளது அல்லவா? அனைவரும் உலகை மாற்றம் செய்பவர் ஆவீர்கள். கை உயர்த்துங்கள். நல்லது. உலகை மாற்றம் செய்பவர்கள் தானே. மிக நல்லது. இருக்கிறீர்கள் மற்றும் இருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்தில் பாப்தாதா சின்ன மற்றும் பெரிய சேவை கேந்திரத்தை வலம் வந்தால் வாயுமண்டலம் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் பார்க்க விரும்புகிறார்கள். எவ்வாறு இன்றைய தினம் அன்பு மற்றும் சக்திக்கான தினமாக உள்ளதோ அவ்வாறு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் கிளை நிலையங்கள், பெரிய கிளை நிலையங்கள் ஆகிய அனைத்து இடங்களின் வாயுமண்டலம் சைத்தன்ய ஆலயமாக இருக்க வேண்டும். எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்ற வேண்டும். இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் என்று சொல்லக்கூடாது. முதலில் நான் என்பது வர வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி மற்றும் தற்சமயத்தின் இயற்கை கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஏற்பாடு செய்பவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்று நாலாபுறங்களிலும் பயம் பரவி இருக்கிறது. பெரும்பான்மையான உலகத்தினரின் உள்ளத்தில் நாளை என்ன ஆகுமோ என்ற ஒரே எண்ணம் மட்டுமே உள்ளது. நாளை என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே மாற்றம் செய்வதில் முதலில் நான் நிமித்தமாவேன் என்ற இந்த சங்கல்பத்தை யார் உருவாக்குவீர்கள்? இதில் கை உயர்த்துங்கள். செய்தாக வேண்டும், மாற வேண்டும், பாதுகாவலர் ஆக வேண்டி இருக்கும், ஏதாவது விட வேண்டியது இருக்கும், மேலும் அன்பை பெற வேண்டியது இருக்கும். மனதின் கையை உயர்த்தினீர்களா அல்லது இந்த கையை உயர்த்தினீர்களா? யார் மனதின் கையை உயர்த்தினீர்கள்? ஏனென்றால் மனம் மாறிவிட்டது என்றால் உலகம் மாறிவிடும். எனவே இந்த வருடத்தின் ஸ்லோகன் என்னவாக இருக்கும்? என்ன ஸ்லோகன் இருக்கும்? நோ ப்ராப்ளம்.
வேண்டும். வெற்றி கொடி உள்ளத்தில் பறக்கும் மற்றும் அனைவரும் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சியின் நடனம் ஆடுவீர்கள். மனதின் நடனமே மகிழ்ச்சியாக இருப்பதாகும். எனவே ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியின் நடனம் ஆடுவீர்கள். மேலும் வள்ளலின் குழந்தைகளாக இருப்பதால் யார் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது குணத்தின் பரிசை கொடுங்கள். அப்பொழுது ஒரு நொடியில் அந்த திடமான எண்ணம், வள்ளல் தன்மையின் எண்ணம் லிப்ட் ஆகிவிடும். மேலும் ஒரு நொடியில் பரம்தாமம், சூட்சுமவத்தனம், ஸ்தூல மதுபன், சாக்கார வத்தனம் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு உழைப்பு இல்லாமல் ஒரு நொடியில் சென்று சேர்ந்து விடுவீர்கள். யார் எதிரில் வந்தாலும் அவர்களை வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது. முகத்தின் மூலம், நடத்தையின் மூலம், வாய் மூலம் ஏதாவது குணத்தின் பரிசு இல்லாமல் சந்திக்க கூடாது. இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதத்தின் முடிவை தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் யஜ்யத்தில் ஆசிரியர் மூலம் ஓகே என்ற கார்டை அனுப்ப வேண்டும். நீளமான கடிதம் அனுப்பக்கூடாது. ஓகே என்று எழுதி அட்டையை அனுப்ப வேண்டும். நீளமான அட்டையை அனுப்பக்கூடாது. உலகத்தில் என்ன அட்டை வழக்கத்தில் இருக்கிறதோ அது அல்ல. ஆசிரியர் மூலம் வரதானத்தின் கார்டு என்ன கிடைக்கிறதோ அதை அனுப்ப வேண்டும். குணங்களின் பரிசு, சக்திகளின் பரிசு எத்தனை உள்ளது என்பதை பட்டியல் இடுங்கள். எவ்வளவு பெரிய பட்டியலாக உள்ளது. மேலும் எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு குறையாது, ஆனால் அதிகரிக்கும். சூ மந்திரம் என்று சொல்கின்றனர் அல்லவா, அதுபோல இது சிவ மந்திரம். ஒரு பொழுதும் எந்த குணமும் உங்களிடம் குறையாது, ஆனால் இன்னும் அதிகரிக்கும். ஏனென்றால் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் விலகிவிடும் என்ற பழமொழி உள்ளது. இம்முறை யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது. மத்திய பிரதேசத்தின் கவர்னர் இதில் அமர்ந்திருக்கிறார். இந்த குழுவிற்கு வந்திருக்கிறீர்கள். நல்லது. பாப்தாதா இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் தந்தையிடம் குட் மார்னிங், குட் நைட் அவசியம் செய்ய வேண்டும் என்ற இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலில் கண்விழித்த உடனேயே தந்தையை பார்த்தீர்கள் என்றால் முழு நாளும் நன்றாக இருக்கும். முதல் முறை வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். நல்லது. இப்பொழுது அனைவரும் எப்பொழுதும் 4 விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதோ மற்றும் 5வதான 0 மற்றும் ஹீரோ பற்றி என்ன சொல்லப்பட்டதோ இந்த விஷயங்களை சிந்தனை செய்து மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய பிராமணரிலிருந்து ஃபரிஷ்டா ஆகும் ஆத்மாக்கள் தேவதையாக வேண்டும். ஃபரிஷ்டாவில் இருந்து தேவதையாவது என்பது உங்களுடைய பிறப்புரிமை. எனவே எப்பொழுதும் அன்பில் மூழ்கி அன்பில் ஒன்றி போனவர் ஆகக்கூடிய, எப்பொழுதும் திடமான எண்ணத்தின் சாவியை மனதில், புத்தியில், நினைவில் வைத்திருக்கக்கூடிய, ஏனென்றால் இந்த சாவிக்கு பின்னால் மாயை அதிகமாக சுற்றி வருகிறது. ஆகையால் மனம் மற்றும் புத்தியால் எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கக்கூடிய, நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். தாதிகளிடம் சேவைக்கு சென்று வந்திருக்கிறீர்கள். மிக நல்லது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ மிக நன்றாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஜகதம் நடுவில் நின்று கொண்டு கொடியை அசைத்துக் கொண்டிருக்க, அவர்களுக்கு பின்னால் அனைத்து சக்திகளும் அவர்களுடன் நின்று கொண்டிருக்கும் சித்திரம் பாபாவிற்கு நினைவிற்கு வருகிறது. அனைத்து பிராமணர்களில் சக்தி சேனையை அவ்வாறு தயார் செய்யுங்கள். அவர்கள் நிமித்தமாக வேண்டும். அவர்கள் சேவைக்காக வலம் வந்து வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் மற்றும் நாங்கள் வாயு மண்டலத்தை மாற்றி காட்டுவோம் என்ற இந்த உறுதியான எண்ணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்ற திடமான எண்ணம் உருவாக வேண்டும். இந்த கொடியை உயர்த்த வேண்டும். அப்பேற்பட்ட குழுவை உருவாக்குங்கள். அவர்கள் சேவைக்காக சென்ற வாயு மண்டலத்தை தனது நிலை, பேச்சு மற்றும் தொடர்பின் மூலம் சரி செய்ய வேண்டும். அத்தகைய குழுவை தயார் செய்து காண்பியுங்கள். ஆகையால் பாப்தாதாவிற்கு
சித்திரம் நினைவிற்கு வந்தது. இது நடைமுறையில் நடக்க வேண்டும். நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. நேரம் கிடைப்பது இல்லை என்று எவரும் சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சுபபாவனை இருந்தது என்றால் நேரம் கிடைக்கும். இத்தகைய குழுவை பாப்தாதாவிற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். நல்லது. இளைஞர்களின் குழு. தற்சமய அரசாங்கத்திற்கு கூட இளைஞர்களை பார்த்து மிகுந்த ஊக்கமும் சங்கல்பமும் உள்ளது. ஏனென்றால் இளைஞர்களுடைய விசேஷ தன்மையே என்ன விரும்புவார்களோ என்ன யோசிப்பார்களோ அதை செய்து காண்பிப்பார்கள். இளைஞர்களிடம் ஷரீரத்தின் சக்தி மற்றும் மனதின் சக்தி ஆகிய இரட்டை சக்திகள் உள்ளன. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து குழுவாக என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். நாலாபுறங்களிலும் உள்ள இளைஞர்கள் குறிப்பாக தங்களுடைய பள்ளியில் படித்த தோழர்களின் சேவையை நன்றாக செய்து கொண்டிருப்பதை பாண்டவ அரசாங்கமும் பார்த்து கொண்டு இருக்கிறது. பாப்தாதாவிடம் இளைஞர் துறையினுடைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வருடத்தில் பிராமணர்களின் நியமங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அந்த ஒவ்வொரு நியமத்தையும் முழுமையான ரூபத்தில் மனதால், பேச்சால், செயலால் மற்றும் சம்பந்தம் தொடர்பால் இந்த 4 ரூபத்திலும் பாலனை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற இதை கூடுதலாக சேர்த்து விடுங்கள். இப்பேற்பட்ட குழுவை தயார் செய்யுங்கள். இந்த வருடத்தில் எந்த ஒரு விதிமுறையையும் மீறிவிடக் கூடாது. இப்பேற்பட்ட குழுவை உருவாக்குங்கள். தங்களுக்குள் உருவாக்குங்கள். யார் சொல்வதை உடனே செய்கிறார்களோ அவர்களே அர்ஜுனன் ஆவார்கள். விருப்பமா? யார் செய்ய போகின்றீர்கள்? நீங்கள் செய்வீர்களா? கை உயர்த்துங்கள். அனைத்து இளைஞர்களும் செய்வீர்களா? எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? தங்களுக்குள் ஒவ்வொரு குழுவிலும் உறுதி செய்யுங்கள். இவர்கள் விதிப்படி நடக்கும் உத்தமமான ஆத்மாக்கள் என்று அரசாங்கத்திடம் காண்பிக்கலாம். அரசாங்கம் கூட விரும்புகிறது, ஆனால் செய்ய முடிவது இல்லை. நீங்கள் செய்து காண்பியுங்கள். உதாரணமாகி காண்பியுங்கள். வீட்டு பாடம் கிடைத்து விட்டது அல்லவா? நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண ஆத்மாக்கள் இந்த வருடத்தில் அதிசயம் செய்து காண்பிக்க வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார். வீண் எண்ணத்தினுடைய குழப்பம் கூட இருக்கக்கூடாது. சுத்தமான சங்கல்பத்தை அந்த அளவு சேமியுங்கள். வீணான எண்ணம் வருவதற்கான நேரமே கிடைக்கக்கூடாது. பொக்கிஷம் உள்ளதல்லவா? சுத்தமான எண்ணங்களின் பொக்கிஷம் அந்த அளவு சேமிப்பாகி இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். சக்திகளும் உள்ளனர். நல்லது. சக்திகள் கூட உதாரணமாக வேண்டும் மற்றும் பாண்டவர்களும் உதாரணமாக வேண்டும். நல்லது. பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. வரதானம். சூட்சுமமான எண்ணங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த மனநிலையை அனுபவம் செய்யும் பந்தனம் அற்றவர் ஆகுக. குழந்தைகள் எந்த அளவிற்கு பந்தனமற்றவர்களாக இருப்பார்களோ அந்த அளவு உயர்ந்த மனநிலையில் இருக்க முடியும். எனவே மனம், சொல், செயலால் எந்த ஒரு சூக்ஷ்மமான கயிறும் என்ன கட்டி இருக்காமல் இருக்கிறதா? ஒரு தந்தை இன்றி வேறொன்றும் நினைவில் இல்லாத நிலை. தனது தேகம் நினைவில் வந்தாலும் அதை தொடர்ந்து தேகத்தின் உறவுகள், பொருட்கள் என உலகமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிடும். நான் பந்தனம் இல்லாத ஆத்மா. இந்த வரதானத்தை நினைவில் வைத்து உலகம் முழுவதையும் மாயையின் வலையிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்யுங்கள். ஸ்லோகன். ஆத்ம உணர்வின் நிலை மூலமாக உடல் மற்றும் மனதின் இன்னல்களை நீக்கக்கூடியவர்தான் உறுதி வாய்ந்தவர். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி எப்பொழுதும் பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். இன்னல்களின் வேலை வருவது நம்பிக்கையுடைய ஆத்மாக்களின் வேலை. சமாதான சொரூபமாகி இன்னலை மாற்றம் செய்வது. பிராமண ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவரும் பிராமண பிறவி எடுத்த உடனேயே நாங்கள் மாயையை வென்றவர்கள் என மாயையிடம் சவால் விட்டவர்கள். ஆகவே இன்னல் என்பது மாயையின் ரூபம். சவால் செய்தவர்களை மாயை எதிர்கொள்ளும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் வெற்றி சொரூபமாகி எதுவும் புதியது அல்ல என புரிந்து கடந்து சென்றால் கவலையற்ற ராஜாவாக ஆகிவிடுவீர்கள்.